இந்த வீடியோல நம்ம வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனும் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனுக்கும் உள்ள வந்து ஒரு டிஃபரன்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம என்ன பார்த்தீங்கன்னா அலிஃபாட்டிக்ல தான் வந்து நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னா இது வந்து சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் இல்லையா? அப்போ சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நமக்கு எங்க நடக்கும்? சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ல தான் நமக்கு வந்து நடக்கும். அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ல நமக்கு வந்து அடிஷன் ரியாக்ஷன் தான் நடக்கும். அப்போ நமக்கு எங்க பார்த்தா மீத்தேன் வந்து நடக்கிறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ ஒரு வந்து மெத்தில் குளோரைடு வந்து நம்ம எடுத்துப்போம். ஓகேவா? ஒரு அலிஃபாட்டிக் காம்பவுண்ட். ஒரு அலிஃபாட்டிக் காம்பவுண்ட்ல நமக்கு வந்து எப்படி இந்த மாலிகுல் வந்து நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும்? குளோரினுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா? அப்போ நமக்கு என்ன ஆகிடும்? குளோரின் வந்து நமக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் எடுத்துட்டு வெளியில் போயிடும். அப்போ நமக்கு என்னன்னா மெத்தில் கேட்டைன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ நமக்கு இங்கே என்ன ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சார்ஜ் தான் நமக்கு வந்து கிரியேட் ஆகும். எப்பவுமே அலிஃபாட்டிக் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சர். எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சர்னா எலக்ட்ரானை கொடுத்துட்டு அப்போ அங்கே பாசிட்டிவ் சார்ஜ் தான் இருக்கும். அப்போ பாசிட்டிவை லைக் பண்ணக்கூடிய, அதாவது பாசிட்டிவ்னா என்னது? நியூக்ளியஸ் இல்லையா? அப்போ நியூக்ளியஸை லைக் பண்ணக்கூடிய நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் தான் நமக்கு வந்து நடக்கும். ஓகேவா? அப்போ அலிஃபாட்டிக்ல நடக்கக்கூடிய ரியாக்ஷன் எல்லாமே நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் மட்டும் தான் வந்து நடக்கும் மேக்ஸிமம். இங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக் காம்பவுண்டுக்கு நமக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது? பென்சின் ரிங் இல்லையா? அப்போ பென்சின் ரிங்ல நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட் வந்து இருக்குது. ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட் எலக்ட்ரான் கிளவுட். அங்கே பை பாண்ட் இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் கிளவுட்னு சொல்லுவோம். அப்போ பென்சின் ரிங் மேலே எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து நிறைய இருக்கும். அப்போ அந்த எலக்ட்ரான்ஸை லைக் பண்ணக்கூடிய எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் தான் நமக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பென்சின் வந்து நடக்கும். அப்போ இதுவும் நமக்கு வந்து சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் தான் இல்லையா? அப்போ சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நமக்கு என்ன பண்ணும்? சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ல மட்டும் தான் நடக்கும். அப்போ பென்சினும் சேச்சுரேட்டட் காம்பவுண்டான்னு பார்த்தீங்கன்னா ஆமா. பென்சின் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் இருந்தாலுமே அது நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேச்சுரேட்டட் காம்பவுண்ட் மாதிரி தான் நமக்கு வந்து பிஹேவ் பண்ணும். ஓகே. அப்போ நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து அலிஃபாட்டிக்ல மட்டும் தான் நடக்கும். எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் வந்து அரோமேட்டிக்ல மட்டும் தான் வந்து நடக்கும். ஓகேவா? 90% ஓகே. சம் ரேர் கேஸ் வந்து பாசிபிள். பட் நம்ம என்ன ஜென்ரலா தெரிஞ்சுக்கலாம், அலிஃபாட்டிக்ல நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் மட்டும் தான் நடக்கும். அரோமேட்டிக்ல எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் தான் நடக்கும். அப்போ இதே நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், அலிஃபாட்டிக்ல நடக்கிற ரியாக்ஷன் அரோமேட்டிக்ல நடக்காது. அரோமேட்டிக்ல நடக்கக்கூடிய ரியாக்ஷன் வந்து அலிஃபாட்டிக் தெரியாது. ரெண்டுமே வந்து கம்ப்ளீட்லி டிஃபரெண்டா வந்து இருக்கும்.